Hi my dear friends and families. So guys, welcome back to our channel. So guys, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னாக்க, அதாவது நீங்கள் இது வரைக்கும் நியூ இயர் வந்து எப்படியோ செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் எப்படியோ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்களானாக்க, நாங்கள் நியூ இயர் நைட் 12 மணிக்கு கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு எங்கள் ஊர் பக்கம், அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர், கிருஷ்ணகிரிலேருந்து 45 கிலோமீட்டர் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு அந்த பார்டரில் இருக்கிற ஒரு வித்தியாசமான கோவிலுக்கு தான் கைஸ் போனோம். அது என்ன கோயில்னு கேட்டிங்களனால், அது வந்து மல்லப்பகுண்டாவில் இருக்கிற ஒரு கோயில். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நிறைய மலைகளை கடந்து போன அந்த கோயிலுக்கு பயங்கரமாக வேறு லெவலாக இருக்கும் அந்த கோயில் வியூவெல்லாம் பார்க்கும்போது. ஓகே கைஸ், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கேக் 12 மணிக்கு வெட்டி முடிச்சுட்டு கைஸ் அப்படியே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 இருந்திருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு போய் எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 3 பைக்கில் 3 பேரை 9 பேராக கிளம்பிட்டோம் கைஸ். போகிற வழியெல்லாம் சும்மா அப்படியே பயங்கர இருட்டாக, அதாவது வழியில் என்ன வரும் என்ன போகும்னு தெரியல. ஃபுல்லாக காட்டுப்பகுதி. அங்கே வேறு நிறைய போர்டு போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா யானைகள் வரும் அப்படி இப்படின்ட்டு சொல்லி போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி பயந்துட்டே பாருங்க, சும்மா பயங்கரமான இருட்டு. அந்த இருட்டிலே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்களானாக்க, அதாவது நீங்கள் ஏலகிரி, ஏற்காடு அண்டு கொல்லிமலைக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் அந்த ஏர்பின் பென்ஸு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏறுறதுக்கே சும்மா பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து ஒரு 1-1.5 மணி நேரத்தில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சரியான குளிர் கைஸ். கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த அந்த இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை கைஸ். அப்படியேப்பட்ட குளிர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இங்கேருந்து நாங்களே எப்படியோ சேஃப்டிக்கு ஹாய் கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க, மல்லப்பகுண்டா. நம்ம ஆந்திராவும் தமிழ்நாடு, கர்நாடகா 3 இருக்கிற மல்லப்பகுண்டா டைம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3:30 ஆகுது. அந்த 3:30 மணிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இன்றைக்கி 2025 எல்லாருமே ஹாப்பி நியூ இயர் கைஸ். இப்போ வந்திருக்கோம், வந்து ஃபுல்லாக விசிட் பண்ண போகிறோம் கைஸ். உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது இந்த குளிரில் ஸ்டே பண்ணுறது? டேய் சன்செட் வரும்போது எழுடா போலாம். ஏய் எழுடா. டேய் மூக்குக்கு மூச்சு வரமா. கைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் உதிக்க போகுது. அந்த காட்சியை பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது வானமெல்லாம். கைஸ் அங்கேயே ஒரு மடம் இருந்துச்சு, அதுலேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலேயே சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்துடுவோம் கைஸ். சன்ரைஸ் கிட்டத்தட்ட 6:37 போட்டிருந்தாங்க. கரெக்டாக அவ்வளோ நேரம் தான் கைஸ் உதிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஃபயர் கேம்ப் போட்டுட்டு சும்மா பயங்கரமாக ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு கைஸ். கைஸ் சன்ரைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே மலையிலேருந்து மேல்மலைக்கு ஏறிட்டோம். அந்த மேல்மலையில் தான் கைஸ் அந்த சிவன் சேலை ஃபுல்லாக இருக்கு.
கைஸ் சன்செட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 ஸ்டேட்டோட எல்லைகள் இருக்குது. அந்த எல்லையில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மேலே இருக்கோம். அங்கேருந்து கீழே பார்க்கும்போது ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள் தான் கைஸ். நம்ம ஊட்டியில் இருக்கோமா, கொடைக்கானல் இருக்கோமா, இன்னுமே எனக்கு புரியலை. கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு கைஸ். நீங்களும் இந்த மாதிரி விசிட் பண்ண போங்க, பயங்கரமாக இருக்குது. இங்கே எவ்வளோ நேரத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இங்கேருந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே அங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு ஏறுற மாதிரி போயிடுங்க கைஸ். அதாவது 6 மணிக்கு மலை ஏற மாதிரி போயிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வியூ பார்க்கலாம் கைஸ். கைஸ் வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கீழே போகும்போதும் பாருங்கள் அந்த க்ளவுட்ஸ் பனி அண்ட் மேகக்கூட்டங்கள்லாம் வந்து அப்படியே நம்மளை உரைச்சின்னு போகும். அதை பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு கைஸ். நீங்களும் வாங்க கைஸ், பயங்கரமாக இருக்குது. மல்லாப்பக்கொண்ட ஹில்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. ஃபார் நெக்ஸ்ட் வீடியோக்கு மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப்.